ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். என் பேர் ஏகவல்லி. நான் பிரான்ச் லெவலில் இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா அக்ரி இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 2-3 நாளாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல வந்து செடியெல்லாம் வந்து நல்லா க்ரோத் இருக்குது. நான் அக்ரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்ரியில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அக்ரி 82, அக்ரி மாஸ்க்கு, அக்ரி கோல்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 15 நாளைக்கு ஒரு முறை வந்து அதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து அது போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து செடியெல்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப க்ரோத்தாக அழகாக சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், டொமேட்டோ வந்திருக்கு பாருங்கள். பேஷனில் வச்சுருக்கேன். டொமேட்டோ வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், டொமேட்டோ வந்திருக்கு. இந்த மாதிரி செடி வச்சு எனக்கு ரிசல்ட்டே வந்ததில்லை. ஆனால் அக்ரி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. இது வந்து ரோஸ் செடி. இது வந்து பாவக்காய் செடி. இதில் பாவக்காய் செடியில் வந்து என்னென்ன எவ்வளோ காய் இருக்குன்னா நான் காய் காட்டுறேன் பாருங்கள், எண்ணிக்கை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது பாவக்காய். அப்புறம் இங்கே வந்து நிறைய பூங்க இருக்குது பாருங்கள், நிறைய பூங்க இருக்குது. அப்புறம் இதுக்கு கீழே வந்து வெத்தலை செடி போட்டிருக்கேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், நிறைய பூ இங்கே வந்திருக்கு. நான் வந்து இவ்வளோ காய் வரும், இவ்வளோ பூ வரும் நான் நினைக்கவே இல்லை. நிறைய பூ வந்திருக்கு. இதுக்குள்ளே வந்து நான் வெத்தலை செடி வச்சுருக்கேன். வெத்தலை செடி கூட கொடி நிறைய வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு கொடி. எனக்கு வந்து வெத்தலை செடி வந்து க்ரோத்தே வராது. அப்படி இருந்தும் எனக்கு வந்து க்ரோத் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், இது வெத்தலை செடி. க்ரோத் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள் இந்த வெத்தலை செடியில். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பாவக்காய் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் அதோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் காய், இங்கெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கொடியில் வந்து இவ்வளோ காய் வரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கவே இல்லை. நிறைய காய் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய காய் இருக்குது. இவ்வளோ தான் வந்திருக்கே கொடி இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனால் இதிலே வந்து நிறைய காய் வந்து நிறைய இருக்குது. பாவக்காய் காய் வந்து நிறைய இருக்குது. நிறைய பாவக்காய் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், இதில் டொமேட்டோவும் நிறைய இருக்குது பாருங்கள். டொமேட்டோவும் ஒரு 4-5 காய்க்கு நிறைய இருக்குது. துளசி செடி, ரோஜா செடி, அப்புறம் இப்போ காமிச்சா இல்லைங்களா செம்பருத்தி செடி, அது வந்து நான் பூ கிள்ளி வச்சுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பூ பாருங்களேன். இவ்வளோ பெரிய பூ இந்த செடியில் பூக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் டெய்லியுமே பூத்துக்கிட்டு இருக்குது. செடி வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் டெய்லியுமே பூ வந்து பூத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு செடி இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒரு தக்காளி செடி இருக்குது. பூங்க வந்து நிறைய பூத்துக்கிட்டு தான் இருக்குது, டெய்லி பூத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து கிள்றதுக்கு மனசு இல்லாமல் நான் கிள்றதே கிடையாது. இங்கே பாருங்கள், ரோஸு பாருங்கள். ரோஸ் வந்து ஒரு பூ பூக்கிறதே கஷ்டம். ஆனால் கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். பூ வந்து ரொம்ப கொத்தாக வந்திருக்கு. இதில் நிறைய அரும்பு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ இருக்குது. 6 அரும்பு இருக்குது இதில் வந்து 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, அந்த பக்கம் 1 இருக்குது. மல்லிப்பூ பாருங்கள், சின்ன செடி தான். சின்ன செடியில் மல்லிப்பூ வந்திருக்கு பாருங்கள். இது வந்து குடமிளகா செடி. காய் வந்து சின்னதாக வந்திருக்கு, எங்கே இருக்குதுன்னு தெரில. இது பாருங்கள், குட்டியாக இருக்குது காய் வந்து குட்டியாக இருக்குது. இது குடமிளகா செடி, அதுவும் அது கூடவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரோஸ் செடி, நல்லா க்ரோத் இருக்குது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்போட்டா செடி. காய் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. ஒரு சின்ன பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். சின்ன பாட்லேயே எனக்கு இவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நிறைய காய்ங்க வந்து சப்போட்டா காய்ங்க வந்து நிறைய வந்திருக்கு. டொமேட்டோ வந்து டொமேட்டோ செடியும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ஒரு பேக்கில் போட்டு வைக்கிறதுனால அதுவும் எனக்கு யூஸாக தான் இருக்குது. சரிங்களா, டொமேட்டோ காய்ங்க வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மழை சீசன்றதுனால நிறைய க்ரோத்துங்க இருக்குது. நம்ம வந்து அக்ரி ப்ராடக்ட் வந்து மந்த்துக்கு 2 டைம்ஸ் 15 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி நம்ம வந்து அக்ரி ப்ராடக்ட்டு, அக்ரி ஹியூமிக், அக்ரி கோல்டு, அக்ரி 82, அக்ரி மாஸ்க்கு இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த லெவலுக்கு எவ்வளோ செடி இருக்கோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக க்ரோத்துன்றது இருக்கும், ரிசல்ட் வந்து இருக்கும். இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பிரதர். தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.